ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். இந்த நாளிலே நாம் எருசலேமில் நடக்கிற அதாவது இஸ்ரேல் தேசத்தில் நடக்கிற பிரச்சனைகளை உலகமே இன்றைக்கு கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றது. அது ரொம்ப ஒரு கலக்கமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துகிறது. உலக யுத்தம் வந்துவிடுமோ என்ற ஒரு சூழ்நிலை. ஒரே ஒரு சில நிமிடங்கள் வேதாகமத்திலே இந்த எருசலேமை பற்றி இப்படி சொல்லுகிறது. சகரியா 12ஆம் அதிகாரம் 3வது வசனம். அந்நாளிலே நான் எருசலேமை சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன், அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள், பூமியிலுள்ள ஜாதிகளெல்லாம் அதற்கு விரோதமாய் கூடிக்கொள்வார்கள். இப்போ பாருங்கள், நிறைய பேர் இஸ்ரேலுக்கு விரோதமாக பேசுகிற சில நாடுகள், நாட்டின் தலைவர்கள், அதிபர்கள் இருக்கிறாங்க. பலர் அதற்கு ஆதரவு தெரிவிக்கிறவங்களே இருக்கிறாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், அதை போய் கிளப்புகிற பாரமான கல் மாதிரி இருக்கிற அந்த எருசலேமை யார் கிளப்புறானோ அவன் சிதைக்கப்படுவான் என்று வேதாகமம் சொல்லுகிறது. இது ஏன் இஸ்ரேலை பற்றி இப்படி சொல்லியிருக்கு? இஸ்ரேலில் முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க, இப்போ இந்த கடைசி காலத்தில் இஸ்ரேலை பற்றி கடவுளுடைய சித்தம் என்ன என்பதை பற்றிலாம் இப்போ விரிவாக விளக்கமாக சொல்ல முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், இந்த பாரமான கல்லை போல் என்று இருக்கிற எருசலேமை கிளப்புகிற யாவரும் சிதறடிக்கப்படுவார்கள் என்று என் வேதம் சொல்லுகிறது. அது நடக்கும், நடந்தே தீரும். இது சத்தியம், இது வேதம் சொல்லுகிற உண்மை. God bless you. God bless